எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் சிக்மா பீப்பிள் சீக்ரெட்லி நோட்டீஸ் அபௌட் யூ. சீக்ரெட்லி நோட்டீஸ் அபௌட் யூ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள சீக்ரெட்டா கவனிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நேரடியா பேசும்போது கூட உங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் நீங்க என்ன விஷயத்தெல்லாம் மறைக்கிறீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த கூட சிக்மா பீப்பிளா இருக்கிற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸ்ன்னு சொல்லப்படுற ஏன் ஆல்பா கேட்டகரில வர மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் கூட ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. இந்த மாரி ஹை வேல்யூ கேட்டகரில இருக்கிற பீப்பிள் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கியூரிட்டி அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும். அதுவும் ஃப்ளோல இருக்கும். ஒரு பெர்சன பார்த்த உடனே அவங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். "வி ஆர் ஹியரிங் நாட் லிசனிங். வி ஆர் சீயிங் நாட் அப்சர்விங்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம நெறைய கேட்கிறோம். நம்ம காதுகள்ல நெறைய விழுது. ஆனா நம்ம கவனிக்க மாட்றோம். நம்ம நெறைய விஷயங்கள பார்க்கிறோமே தவிர்த்து அப்சர்வ் பண்ண மாட்றோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா என்னைக்கு நம்ம லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்ம லைஃப் வந்து வேற லெவல்ல மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா நம்ம லைஃப்ல எடுக்கிற சின்ன டிசிஷனா இருக்கலாம். நம்ம லைஃபயே மாத்தப் போற பெரிய டிசிஷனா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் எத பேஸ் பண்ணி வொர்க் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்த கேட்கிறோமோ, எத பார்க்கிறோமோ, அத ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி லிசன் பண்ணா மட்டும் தான் நம்மளால ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்ப என்னப்பா இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணுமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ளோல வரணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து ஃப்ளோவா கொண்டு வரதுனால தான் சிக்மா பீப்பிள வந்து ஈஸியா ஹை வேல்யூ பீப்பிள் அப்படின்ற மாரியான ஒரு கேட்டகரில நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு கூட்டத்துல நடந்து போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே நம்மள என்ன கவனிக்க போறாங்க? நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்ஸ கவனிக்க போறாங்களா? நம்ம ஹேர் ஸ்டைல கவனிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு தைரியமா நடந்து போவோம். ஆனா அந்த கூட்டத்துல ஹை வேல்யூ கேட்டகரில இருக்கிற மைண்ட வச்சுட்டு இருக்க பீப்பிள் வந்து, நீங்க எந்த மாரியான பெர்சன் சொல்லப்படுற விஷயத்தையுமே அவங்களால கவனிக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட் அந்த மாரி வொர்க் ஆகிட்டே இருக்கும். அத அவங்க பண்றது வந்து உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காகவோ, இல்ல வந்து அவங்க ஆளுமைய உங்க மேல செலுத்தி அவங்களுக்கு வேணும்ன்றத அடையறதுக்காக மட்டும் கிடையாது. இது அவங்களுடைய நேச்சராவே இருந்துட்டு இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பீப்பிள ஈஸியா எடை போட்டுருவேன். ஒரு பெர்சன பார்க்கும்போது இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? என்ன பேசுறாங்க? இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த கவனிச்சுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு பெர்சனுடைய ஃபேஸ் மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற ஃபேஸ கூட சிக்மா பீப்பிள்னால கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயம் பேசுறோம், ஒரு விஷயம் செயல்படுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம 100% ஒரிஜினலா இருக்க மாட்டோம். கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருப்போம். ஒரு ஒரு சில இடத்துக்கு ஏத்த மாரி நம்மள நாமே மாத்திருப்போம். அந்த மாரி மாத்திக்கிற தன்மைய கூட சிக்மா பீப்பிள்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இதுல ரொம்ப ஸ்கேரியான பயமான பார்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹை வேல்யூ பீப்பிள் எதையுமே மறக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க மைண்ட்ல பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நீங்க செய்ற விஷயம் கூட அவங்களால ப்ராப்பரா கவனிச்சு, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி நீங்க இதுதான் சொல்லப்படுற பெர்சனாலிட்டிய வந்து உங்களுக்கே தெரியாம பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் சீக்கிரட்டா இத வந்து கவனிப்பாங்க சிக்மா பீப்பிள். சிக்மா மென்னா இருக்கலாம், சிக்மா வுமனா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வாட் யூ அவாய்டட் டூ டாக்கிங் அபௌட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இது வந்து இன்ட்ராகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம். பொதுவா கிரிமினல்ஸ விசாரிக்கும்போது இந்த இன்ட்ராகேட்டர்ஸ் வந்து எப்படி விசாரிப்பாங்கன்னா வந்து, கிரிமினல் எதெல்லாம் மறைக்கிறாங்க, கிரிமினலா இருக்கவங்க எதெல்லாம் பார்த்து யோசிச்சு பதில் சொல்றாங்க. ஃப்ளோல சொல்லாம யோசிச்சு, யோசிச்சு சொல்றாங்க. கிரிமினலா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க லைஃப் என்னன்னு சொல்லப்படுற விஷயத்தலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்ற விஷயம். அவங்க எத அவாய்ட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனா இது வந்து ஹை வேல்யூ பீப்பிள்ஸ்க்கு நேச்சுரலாவே இருக்கும். நீங்க எத பேசுறீங்களோ, அதுதான் நீங்கன்னு நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க எதெல்லாம் பேச தவிர்க்கிறீங்களோ, அதுதான் உங்கள பத்தி அழகா சொல்லும்னு சொல்லப்படுற விஷயத்த கவனிச்சு வச்சிருப்பாங்க. பொதுவா நம்ம கம்யூனிகேஷன் நம்ம 2 பேர் பேசுறோம். ஒரு ஒரு குரூப்பா பேசிட்டு இருக்கோம்னா, அதுல 7% மட்டும் தான் கம்யூனிகேஷனே தவிர்த்து மிச்சம் 93% வந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன், ரியாக்ஷன் தான் இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அப்ப உங்க வேர்ட்ஸ் வந்து 7% தான் நீங்க சொல்ல வர விஷயத்த சொல்லுது. மிச்சம் எல்லாமே வந்து உங்களுடைய பார்வை, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களோட ரியாக்ஷன் தான் சொல்லுதுன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அப்போ உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கலாம், உங்களோட ஐ ஐ கான்டாக்ட்டா இருக்கலாம், உங்களுடைய வாய்ஸா இருக்கலாம். இத பேஸ் பண்ணி தான் வந்து சிக்மா கேட்டகரில இருக்க பீப்பிள் வந்து உங்கள கவனிப்பாங்களே தவிர்த்து, உங்களுடைய வேர்ட்ஸ மட்டுமே அதிகமா கவனிக்க மாட்டாங்க. அப்போ உங்க வேர்ட்ஸுக்கும், உங்க பாடி லாங்குவேஜுக்கும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்க எந்த டாபிக்க பத்தி பேசுறோமோ தவிர்த்துட்டு போறீங்களோ, அத வச்சு நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. லாஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு டாபிக் யாரோ உங்ககிட்ட பேச வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் உஷாரான ஆளா, ஹை மைண்டட் பீப்பிளா இருந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களும் அத கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் சீக்கிரட்டா அத நோட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த எமோஷன், ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 விஷயத்துக்கு நடுவுல வந்து வொர்க் பண்றது தான் ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாஸ்க். இப்ப நான் ரொம்ப பெயின்ல இருக்கேன். என் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப நெறைய ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ஒரு எமோஷன மறைச்சுக்கிட்டு வெளியில நான் சிரிப்ப காட்டுறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அது நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அந்த சிரிப்புல டிஃபரன்ஸ் தெரியும். அந்த இடத்துல உங்க மைண்ட் வந்து வேற லெவல்ல வொர்க் பண்ணும். அதுதான் காக்னிட்டிவ் லோட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க எமோஷன நீங்க காட்டாம அத மாத்தி காட்டும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் சரி. அது கஷ்டமா இருக்கிற விஷயத்த மறைச்சு சிரிக்கிறதா இருக்கலாம். இல்ல உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். ஆனா வெளியில கஷ்டமா இருக்கிற மாரி நடிக்கிற பீப்பிளா இருக்கலாம்.
எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் இதையும் ஈஸியா ஃபைண்ட் பண்ணுவாங்க. சீக்ரெட்டா நோட் பண்ணுவாங்க. இது 2 கேட்டகரில வரும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி நம்ம கூட இருக்கிற நல்ல மனிதர்கள், அவங்க மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல உடைஞ்சுட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க எமோஷன்ஸ மறைச்சு சிரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது, அவங்க ஏதோ மறைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. அதே சமயத்துல நம்ம கூட இருக்கிற ஃபேக்கான பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேக்கான ஸ்மைல் பண்றாங்கன்னா, இல்ல இவங்க சரியில்ல, இவங்க இத பண்ணல, வேற மாரி நடந்திருக்குன்னு சொல்லப்பட்ட இந்த எமோஷன்ஸுக்கும், ரியாக்ஷன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. இத எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு குறள் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. அந்த குறள் ஞாபகத்துக்கு வரல. அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுடைய அந்த தரம், நீங்க கோல்டா, டைமண்டா, பித்தளையா, வெள்ளியான்னு சொல்லப்படுற அந்த தரம் வந்து நீங்க என்ன செயல்லாம் செய்றீங்களோ தனிமையில, அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது நீங்க 4 செவுத்துக்குள்ள நீங்க என்ன விஷயம்லாம் செய்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் 4 பேருக்கு நடுவுல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கப் போற மரியாதை இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். சாரி அந்த குறள் மறந்துட்டேன். ஸோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய தன்மை இருக்கு. சிக்மா பீப்பிள் எப்பயுமே 4 செவுத்துக்குள்ள எப்படி அவங்கள வச்சுக்கிறாங்களோ, அதே மாரி தான் வெளியவும் இருப்பாங்க. அதே மாரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆக்ட் பண்ற அந்த விஷயம் இல்லாததுனால, லோ சோசியல் ஆங்சைட்டி இருக்கும். வெளியில போயிட்டு நம்ம இவங்க கிட்ட எப்படி பேசணும், இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும்னு சொல்லப்படுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனால, அவங்க மென்டல் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இல்லாத திங்கிங். அது வந்து சுத்தி இருக்கிற பீப்பிளோட ரியாக்ஷன்ஸையும், எமோஷன்ஸையும் அக்யூரேட்டா ஈஸியா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. அத பேஸ் பண்ணி தான் சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து அவங்க கூட இருக்கிற குளோஸான பீப்பிள வேற லெவல்ல பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட ஃபேக்கா இருக்க பீப்பிள அழகா கட் பண்ணி விட்டுர்றாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் சீக்ரெட்டா அத நோட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ ஆர் ரியாக்டிங் டூ த சைலன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மேக்ஸிமம் மனிதர்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா 4 செகண்ட் நம்ம சைலன்ட்டா பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு மேல நம்ம 2 பேருக்குள்ள சைலன்ஸ் வந்து மெயின்டெயின் ஆகாது. நம்ம டக்குனு இன்டரப்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். என்ன டக்குனு அவங்க பேசுறத நிறுத்திட்டாங்க. ஒருவேள நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல நம்மள ஏதாவது ஜட்ஜ் பண்றாங்களா? இல்ல வேற ஏதாவது நடக்குதுன்னு சொல்லப்படுற சைலன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து நெறைய பேர்கிட்ட இருக்கிறது கிடையாது. ஆனா, இத இயல்பாவே சிக்மா கேட்டகரில இருக்க ஹை வேல்யூ பீப்பிள் வச்சிருக்கிறதுனால, சைலன்ட்டாவே ரொம்ப ஃபோகஸ்டாவும், சைலன்ஸ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துற பீப்பிளா இருக்கிறதுனால, நீங்க சைலன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த இவங்க சீக்கிரட்டா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா இந்த வேல்யூ, இந்த குவாலிட்டி எப்படி அவங்களுக்குள்ள வருதுன்னா, இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னு சொல்லுவாங்க அத. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்லப்படுற விஷயம் வந்து, வெளியில என்ன யாராவது பார்த்து ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொன்னா தான் நான் ஸ்மார்ட்டா இருக்கேன். வெளியில இருக்க பீப்பிள் நான் நல்லா டிரெஸ் பண்ணணும்னு சொன்னா தான் நான் நல்லா டிரெஸ் பண்றேன். வெளியில இருக்க பீப்பிள் வந்து நான் பண்ற விஷயம்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னா தான் நான் சூப்பரா பண்றேன்ற, அந்த குவாலிட்டில இருக்கிற பீப்பிள்னால பெருசா எதுவும் சாதிக்க முடியாது. ஆனா வெளியில இருக்கவன் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் இதுதான் என்னால இது பண்ண முடியும். எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு நம்புற பீப்பிள் தான் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ல இருக்க பீப்பிள். இந்த கேட்டகரில இருக்கிற பீப்பிளா சிக்மா பீப்பிள் அதுவும் ஆல்பா பீப்பிள்ன்னு சொல்லப்பட்ட கேட்டகரில இருக்க மென்ஸ்க்கும், வுமன்ஸ்க்கும் இது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க எப்படி இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க. அவங்களுடைய லெவல அச்சீவ் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம். இது சிக்மா பீப்பிள் கிட்டயும் இருக்கிறதுனால, அந்த ஒரு தாட்னால அவங்க அமைதிய வந்து கையாள முடியுது. அமைதியாவே ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்க முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த இடத்துல நீங்க சப்போஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் இந்த மாரி ஹை கேட்டகரி பீப்பிள் கிட்டனா சைலன்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னா, நம்மளுக்குள்ள என்ன ஓடுதுன்றத படம் போட்டு அவங்க ஈஸியா பார்த்துற முடியும். ஒரு ஓப்பன் புக் மாரி ரீட் பண்ணிடுவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உஷாரா இருக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹூ இன்ஃப்ளூயன்சிங் ஹூம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். யார் யார வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? யார பார்த்து யார் வந்து ஆக்ட் பண்றாங்க? யார பார்த்து யார் வந்து கவரப்படுறாங்க? யார் யார வந்து வேல வாங்குறாங்கன்னு சொல்லப்படுற, இது எல்லாத்தையுமே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எவ்வளோ சீக்ரெட்டா நோட் பண்றாங்கன்னா வந்து, இப்போ நம்ப ஒரு கூட்டத்துல ஒரு பெர்சன் பேசுறாங்க. நம்ம ஒரு குரூப் கேங்கா போயிருக்கோம். இல்ல ஒரு டூருக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கூட்டத்துல பேசுற பெர்சன் எல்லாரும் பார்க்குறாங்களா? அந்த கூட்டத்துல பேசுற பெர்சன் வந்து பேசுறத வந்து யார் அத ரியாக்ட் பண்றாங்க? எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு அந்த பெர்சன பார்க்குறாங்களான்னு பாருங்க. அப்போ கூட்டத்துல பேசுற பெர்சன பார்த்து யார் ரியாக்ட் பண்றாங்களோ, அவங்கள பார்க்குறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ட் பண்ற பெர்சன் தான் வந்து நம்ம எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். பேசுற பெர்சன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நெனச்சுப்போம். ஆனா, பேசுற பெர்சனுக்கு யார் எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கன்னு ஒருத்தர நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம்னா, அவங்க தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பெர்சன் தான் உண்மையான விஷயம். இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் பேசியிருப்பாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பேசுனது எல்லாருமே கவனிச்சிருப்போம். எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா, சுஹாசினி மேம் மட்டும் வந்து மணிரத்னம் சார் எப்படி அத வந்து கவனிக்கிறாரு, எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்ப அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பெர்சன். அவர பத்தி தான் இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
இந்த ஒரு லெவல் ஆஃப் திங்கிங்கை வந்து சிக்மா பீப்புள் நேச்சுரலா வச்சிருக்கிறதுனால, நீங்க தான் இங்க வந்து இவங்க தான் பெரிய ஆளு, இவங்க பெரிய ஆள் கிடையாது. இவங்க தான் முக்கியம், இவங்க முக்கியம் கிடையாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த, ஒரு சபைக்குள்ள போன உடனே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேம் வந்து அவங்க ஈஸியா விளையாடுறதுக்கான காரணம், இந்த மைண்ட் கேம்ஸ் விளையாடுற பழக்கமே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா மைண்ட் கேம்ஸ் விளையாடி தான் நெறைய பேர் நெறைய விஷயத்த சாதிக்க முடியும்னு நெனைக்கிறாங்க. ஆனா பீயிங் யுவர் செல்ஃப் நீங்களா இருந்தாலே உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சதுன்னா, யாரும் மைண்ட் கேம் விளையாட மாட்டாங்க. அந்த உண்மைய தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, யார் மைண்ட் கேம் ஆடுறாங்க, யார் யார வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றத ஈஸியா, சீக்ரெட்டா கண்டுபிடிக்க முடியும் சிக்மா பீப்பிள்னால அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வெதர் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் மேட்சிங் யுவர் பிஹேவியர் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க உங்க ஏதோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. உங்கள யாராவது ஒருத்தர் பாராட்டுறாங்கன்னா, எல்லா பாராட்டையுமே நீங்க நம்பிடக்கூடாது. எல்லா பாராட்டையுமே நீங்க ஏத்துக்கக்கூடாது. "ப்ளீஸ் நோட் த பெர்சன் ஹூ இஸ் நாட் கிளாப்பிங் வைல் யூ ஆர் வின்னிங்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த பெர்சன் யாருன்னா, உங்க கூடவே இருந்துட்டு நீங்க ஜெயிக்கும்போது கை தட்டாத பெர்சன் தான். அவங்க வந்து ஃபேக்கா சில காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுப்பாங்க. ஃபேக்கா சில விஷயங்கள் நீங்க நல்லா பண்ற, அது பண்றன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் அத பண்றன்ற மாரி இருக்கும். அத வந்து சிக்மா பீப்பிள் ஈஸியா வந்து எடை போட்டுடுவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்க பிஹேவியரும், உங்க காம்ப்ளிமெண்ட்டும் மேட்ச் ஆகல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வந்து ஈஸியா சிக்மா பீப்பிளால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாரி கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்கள கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். ஸோ இந்த குவாலிட்டியும் அவங்களுடைய அப்சர்வேஷன் ஸ்கில்னால தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னப்பா சிக்மா பீப்பிள் சீக்ரெட்டா நோட் பண்றாங்க, இந்த விஷயம் பண்றாங்க, அந்த விஷயம் பண்றாங்க, இப்படிதான் வாழ்றாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயம் சொல்றேன் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, பொதுவா இது எல்லாமே நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். அது வந்து இவங்க பண்றாங்கன்னு நான் சொல்றேனே தவிர்த்து, இப்போ சிக்மா கேட்டகரில இருக்க பீப்பிள் பண்றாங்க, ஆல்பா கேட்டகரில இருக்க பீப்பிள் பண்றாங்கன்னு சொல்றேனே தவிர்த்து, பொதுவா நம்ம இந்த வீடியோல நான் சொன்ன இந்த 4, 5 விஷயங்கள நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இது எல்லாமே நம்மளும் நம்ம லைஃப்ல செய்ய ஆரம்பிச்சோம். நம்மளும் இந்த மாரி நம்ம ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு நம்ம லைஃப் ரொம்ப காமா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்றதுனால, நாளைக்கு அதே ஸ்மூத்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம லைஃப் ரொம்ப ஒரு கரடுமுரடா இருக்குன்றதுக்காக, நாளைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ லைஃப் என்ன மாரியான ஒரு பாத்த குடுக்கும்னு தெரியாது. ஆனா, எந்த மாரியான பாத்ல நீங்க டிராவல் பண்ணாலுமே, சில முன்னெச்சரிக்கையான சில ஆயுதங்கள நீங்க கையில வச்சுக்கணும். கவனிப்பு, பேசுற விதம், அவங்க பேசுற விதம், காம்ப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபார்ம் பண்ணி, இது எல்லாத்தையுமே ஸ்கில்லா கத்துக்கிட்டு நம்ம பண்றத விட, அத ஃப்ளோவா வரா மாரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து நீங்க எதிர்பார்த்தத விட அழகா இருக்கும்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.